friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் என்ன சொல்றான்? நம்ம கேட்போம்ல, ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நம்ம கேட்போம் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்போமா? அவன் என்ன சொல்றான். நம்ம வந்து பிரசன்ட்ல தான் கேக்குறோம். இப்போ இந்த நிமிஷம் நடக்கிறத கேக்குறோம் தானே. அவன் என்ன சொல்றான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு பாருங்க, வெர்ப் இருக்கு. சொல்றான், சொல்லக்கூடியது என்னது? ஒரு செயல், மெயின் வெர்ப் இருக்கு. அப்ப இத வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எழுதலாம். ஓகே, அப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு क्वेश्चन கேட்கணும் அப்படின்னா அங்க என்ன வரணும்? do இல்லனா does. ஓகே, அல்ல do வருமா does வருமா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, அவன் என்ன சொல்றான். இல்ல WH क्वेश्चन வந்திருக்கா? அப்ப WH क्वेश्चन வந்திருக்கனால அத ஃபர்ஸ்ட் எழுதணும். என்ன அப்படினா what. அடுத்து என்ன வரணும்? do இல்லனா does. இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ரூல்ஸ் படி. ஓகே, அப்ப இல்ல என்ன வரணும்? do இல்லனா does. இல்ல எது வரும்? அவன். சப்ஜெக்ட பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குன்னா அவன். அவன்னா he. he வந்திருக்கனால இங்க என்ன வரணும்? does. ஓகே, what does he. இல்ல வந்து WH क्वेश्चन இல்லைனா இந்த does தான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகே, அடுத்து what does he. அதுக்கு அப்புறம் தான் என்னது? மெயின் verb. மெயின் verb எது? சொல்றான். ஓகே, சொல்லக்கூடிய செயல் நடக்குது. அப்போ சொல்றதுக்கு say. what does he say. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேக்குறது. இது அவள் என்ன சொல்றா அப்படின்னு சொல்லணும்னா அவள் என்ன சொல்றா அப்படின்னு கேக்குறனா எப்படி கேட்கணும்னா what does she say. what does she say. ஓகே, அடுத்து பாருங்க, அவன் என்ன சொன்னான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம இப்போ பிரசன்ட்ல கேக்குறது தானே. ஆனா அவன் என்ன சொன்னான் அப்படின்னா என்ன? அது பாஸ்ட்ல கேக்குறது. ஓகே, சொன்னான் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயம். நம்ம கேட்போம்ல, ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க, நம்ம அடுத்து கேட்போம் அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்போமா? அதுதான் அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்கணும்னா எப்படி கேக்குறது? ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன அப்படின்னு WH क्वेश्चन வந்திருக்கு. அல்ல what. ஃபர்ஸ்ட் வந்து what எழுதிட்டு அதுக்கு அடுத்து என்னன்னா அவன் என்ன சொன்னான். இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குதுன்னா பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட்க்கு என்ன வரணும்னா did வரும். ஓகே, இங்க வந்து do does வாரது போல, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல do does வாரது போல இங்க என்ன வரணும்னா did வரும். ஓகே, சிம்பிள் பாஸ்ட்க்கு did வரும். அப்போ அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேக்குறதுக்கு what did. அடுத்ததான் என்ன வரணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? he. இங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே did தான் வரும். ஓகே, அடுத்து என்ன வரணும்? verb வரணும். இல்ல verb எது? சொன்னான். சொல்லக்கூடிய செயல் தானே நடந்திருக்கு. அப்போ சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல see. நம்ம பாஸ்ட் பத்தி பேசினாலும் இங்க did வந்திருக்கனால இங்க வந்து verb வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும்னா பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, இங்க வந்து did வந்திருக்கனால என்ன வரணும்? பிரசன்ட் ஃபார்ம்ல தான் verb வரும். ஓகே, அப்போ what did he see. அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான். நம்ம கேட்போமா, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இடையில நம்ம நூலுவோம் தானே. அப்ப என்ன கேட்போம்? அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்போமா? அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான். இல்ல பாருங்க, சொல்லிட்டு நிகழ்காலத்துல கண்டினியூஸா இந்த செயல் நடந்துட்டே இருக்கு. ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம கேட்கும் போது அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும் போது நம்ம அது என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல, சாரி பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல கேட்கலாம். ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது எப்படி கேக்குறது? ஃபர்ஸ்ட் பாருங்க, क्वेश्चन கேட்கும் போது WH क्वेश्चन இருக்கான்னு பார்க்கணும். இல்ல என்னது? என்ன அப்படின்னு WH क्वेश्चन வந்திருக்கு. அத ஃபர்ஸ்ட் எழுதணும். what. அடுத்து என்ன வரணும்? இந்த present continuous tense படி அடுத்து be verb வரும். ஓகே, be verb என்னலாம்? am, is, are. was, were எல்லாம் அது என்னது? past continuous tenseக்கு. ஓகே, அப்போ am, is,
ஆர். இந்த மூணு தான் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு. இந்த மூணுல எது வரும்னா சப்ஜெக்ட பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன? அவர் வந்திருக்கு, he வந்திருக்கனால இல்ல இஸ் தான் வரும். ஓகே, சப்ஜெக்ட் he வந்திருக்கனால இங்க என்ன வரணும்? இஸ் வரும். ஓகே, வாட் இஸ் he. அடுத்ததா என்னது? மெயின் வெர்ப். மெயின் வெர்ப் என்ன? சொல்லிட்டு இருக்க தானே, சொல்லிட்டு இருக்க செயல் நடந்துட்டே இருக்கு. அப்ப என்ன? வெர்ப் கூட வெர்ப் என்ன பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அந்த வெர்ப் கூட ing வரும். ஓகே, வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும், அது கூட ing வரும். What is he saying? அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான். ஓகே, இது அவ என்ன சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டா அவ என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்போமா? அவள் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு what is she வரும். ஓகே, what is she saying? ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ். இது அவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கார்கள் நம்ம கேட்போம்ல, அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது எப்படி what is வருமா? இல்ல, அவர்கள் அப்படின்னு ஒரு 2-3 பேரை மென்ஷன் பண்ணும்போது are யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ what are they saying? What are they saying? ஓகே, அவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு they. ஓகே, அவர்கள் அப்படின்னு சொன்னா they வரும். அடுத்து என்ன? are வரணும். ஓகே, ஆக்சிலரி verb be verb are வரும். இங்க என்ன சப்ஜெக்ட் வரும்? they வரும். What are they saying அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து பாருங்க, நான் நேற்று முன்தினம் அவளை பார்த்தேன். நேற்று முன்தினம்னா நம்ம சொல்லுவோம்ல முந்தா நேற்று அப்படின்னு. நான் முந்தா நேற்று அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுமா, அதுதான். நான் அவளை முந்தா நேற்று பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் என்ன? பார்த்தேன். இது என்னது? பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச செயல். அப்ப இது என்னது? சிம்பிள் பாஸ்ட்ல எழுதலாமா? அப்ப எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் நான், ஐ. அடுத்து என்ன? பார்த்தேன், வெர்ப் எழுதணும். ஓகே, பார்த்தேனா பார்க்கிறதுக்கு சி, அது இது பாஸ்ட் சா, ஐ சா. அடுத்து என்ன? அவளை. அவளைனா ஹர், அவளைனா ஹர் தான் வரும். ஓகே, அடுத்து நேற்று முன்தினம், முந்தா நேற்று அப்படின்னு சொல்றதுக்கு the day before yesterday. Okay, I saw her the day before yesterday. நான் முந்தா நேற்று அவளை பார்த்தேன், அதுதான் நேற்று முன்தினம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் தாமதமாகும். நம்ம சொல்லுவோம்ல, நீ எப்ப வருவ அப்படின்னு கேட்கும் போது நான் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோமா? நான் லேட் ஆகும், நான் வர்றதுக்கு லேட் ஆகும், அந்த அர்த்தம். ஓகே, நான் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க என்ன? எந்த மெயின் வெர்புமே வரல. ஓகே, நான் சப்ஜெக்ட பற்றி கூடுதல் தகவலை தான் தருது, இன்ஃபர்மேஷனை தருது. ஓகே, நான் லேட் ஆகும் அப்படின்னு. அப்போ எந்த மெயின் வெர்புமே வராத பட்சத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம்? பி வெர்ப் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, பி வெர்ப்னா am, is, are, was, were, will be தானே. இல்ல நான் தாமதமாகும், நான் லேட் ஆகும், அது என்ன? ஃபியூச்சரை மீன் பண்ணுது. ஓகே, என்னலாம் பி வெர்ப்? am, is, are, was, were, will be. ஓகே, அப்போ நான் தாமதமாகும் அப்படின்னா அது ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுது. அப்போ am, is, are இந்த மூணுமே பிரசன்ட்க்கு யூஸ் பண்றது. அது இது was, were past, will be இதுதான் என்னது? ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது என்ன யூஸ் பண்ணுவோம்? will be. அப்போ என்ன பி வெர்ப் வரணும்? will be. அப்போ நான் தாமதமாகும் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் எழுதணும், ஐ. ஐக்கு அப்புறம் என்னது? will be. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த will be தான் வரும். ஓகே, ஐ will be என்னது? தாமதமாகும், அதுக்கு லேட். ஓகே, ஐ will be late. நம்ம நான் வர தாமதமாகும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஐ will be late. ஓகே, நான் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றது. அதே இது நான் தாமதமாகத்தான் வருவேன், நான் லேட்டா தான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்?
நான் லேட்டா தான் வருவேன். அதுல என்ன மெயின் verb இருக்கா, நான் லேட்டா தான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு. இது என்னது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசலாம். ஓகே, நான் தாமதமாக வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு இது என்னது சிம்பிள் ஃபியூச்சர். ஃபியூச்சரை மெயின் பண்ணி தானே பேசுது. அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஏன்னா மெயின் verb வந்திருக்கு. ஓகே, அப்போ என்ன எழுதலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து என்ன ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசணும்னா வில். அதுல மெயின் verb வந்திருக்குன்னா வில் மட்டும் போட்டுட்டு கூடவே மெயின் verb போடணும். அந்த மெயின் verb என்னது பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, ஐ வில் கம். இங்க வில் பி எம் போட்டிருக்குன்னா இங்க மெயின் verb கிடையாது. ஓகே, நான் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வில் பி. ஓகே, இது இங்க மெயின் verb வந்திருக்கு, நான் தாமதமாக வருவேன் அப்படின்னு சொல்றது. அப்போ வில் கம், வில் போட்டுட்டு கூட என்ன போடணும்? மெயின் verb போடணும், வில் கம். ஓகே, அடுத்து ஐ வில் கம் என்னது தாமதமாக லேட். ஓகே, அப்ப ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சல. இப்படியும் சொல்லலாம், நான் தாமதமாக வரும், நான் தாமதமாகும், நான் லேட் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வில் பி லேட்னு சொல்லலாம். இல்ல நான் தாமதமாக வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வில் கம் லேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, இதை மீண்டும் செய்யாதே. நம்ம சொல்லுவோம்ல, இத நீ திரும்ப செய்யக்கூடாது, இனிமேல் இத பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோமா? இனிமே இத பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க, செய்யாதே நெகட்டிவ்ல சொல்றோமா? அப்போ நெகட்டிவ்ல சொல்லணும்னா இது எப்படி சொல்லலாம்? செய்யாதே அப்படின்னா don't do. ஓகே, don't do இத செய்யாத அப்படி don't do. அடுத்து இதை அப்படின்னா this. அடுத்து மீண்டும் again. ஓகே, don't do this again. இது மீண்டும் செய்யாத, இத இனிமேல் இத பண்ணாத அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்து வேற என்ன நம்ம கேட்போம்ல, வேற என்ன அப்படின்னு கேட்போமா? வேற என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு என்ன அப்படின்னா what. அடுத்து வேற அப்படின்னு சொல்றதுக்கு என்னது else. வேற என்ன what else. ஓகே, ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.